ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 47. மரகதம் பாட்டிக்கு அபிமன்யுவின் செயலின் மூலம் தான் நினைத்தது பொய்க்கவில்லை என்று பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இனி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் யாழினியை அபி பார்த்து கொள்வான் என்ற பெரும் நம்பிக்கையும் வந்தது. வள்ளியம்மை பாட்டி, அக்கா, நீ சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அபி யாழினியை பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். நாங்கள் தான் ஏதோ விருப்பம் இல்லாமல் பண்ணிட்டோமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ கெட்டதுலையும் ஒரு நல்லதுன்ற மாதிரி யாழினி மேலே இவங்க போட்ட பழி அபிக்கு எவ்வளவு யாழினியை பிடிச்சிருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியப்படுத்திட்டாங்க என்றார் மனம் நிறைந்தபடி. மரகதம் பாட்டியும் ஆனந்த கண்ணீருடன், ஆமா வள்ளி, நான் கூட எங்கே தப்பு பண்ணிட்டோமோன்னு தான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அபியோட நடவடிக்கையில் எனக்கு அவன் யாழினியை விரும்புகிறானோ என்ற சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் அவன் வாயால் சொல்லாமல் நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது இல்லையா? என்னதான் யாழினிக்கு சமாதானம் சொன்னாலும் எனக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அபி பேசுனதை கேட்ட அப்புறம்தான் மன நிறைவாக இருக்குது. அவன் யாழினியை விரும்பி தான் கல்யாணம் செஞ்சுருக்கான். வள்ளியம்மை பாட்டி, சந்தோஷமான நேரத்தில் எதுக்குக்கா கண் கலங்குற? இனி என் புருஷன் என்ன வேலை பார்த்தாலும் அபி நம்ப மாட்டான். அவன் யாழினி பக்கம்தான் நிற்பான். மரகதம், ஆமாவல்லி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இனி யாழினிக்கு ஏதாவதுனா அதை அபியே பார்த்துக்குவான். வள்ளியம்மை பாட்டியும் ஆமோதிப்பாக தலையசைத்தார். மரகதம், சரி வள்ளி, நான் ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேன். வள்ளியம்மை, என்னக்கா திடீர்னு? மரகதம், வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு வள்ளி. மாமா வேற அங்கே ஒத்தையில் கிடப்பார். அதான் யாழினிக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. இப்போ நான் முழு திருப்தியோட தான் ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேன். வள்ளியம்மை, நீ சொல்கிறதும் சரிதாங்க்கா. மாமா வேற தனியாக இருப்பாங்க. நீ கவலைப்படாமல் போயிட்டு வா. நாங்கள் யாழினியை பார்த்துக்கிறோம். மரகதம், சரி, நேரம் ஆகுது, வா போய் படுக்கலாம். காலையில் ஊருக்கு கிளம்பணும். மீரா அறையினுள் நுழைந்ததும் அமைதியாக ஏதோ சிந்தனையிலே உழன்று கொண்டிருந்த மகேந்திரனை பார்த்து, என்னங்க ஒரே யோசனையாக இருக்கீங்க? மகேந்திரன், மனசு சரியில்லைம்மா. ஏன் இந்த விசாலாட்சி இப்படியெல்லாம் செய்கிறா? ஒன்றும் புரியலை. மீரா அவரின் நிலையை உணர்ந்தவர், சரி விடுங்க, அதான் எல்லாம் அபி சரி பண்ணிட்டானே. மகேந்திரன், இருந்தாலும் என்னால் நடந்ததை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலை மீரா. பாவம் யாழினி, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டாங்களே. அதுவும் ஆரியனையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசுனது. பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த காயம் அவள் மனசிலிருந்து ஆறாது. இவங்களை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு இவங்க பண்ண இந்த விஷயம் தானே ஞாபகத்துக்கு வரும். மீரா, யாழினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க, ரொம்ப நல்லவ. இதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டா. காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். மகேந்திரன், என் கூட பிறந்த தங்கச்சி இப்படி ஒரு அசிங்கமான வேலையை செய்கிறான்னு நினைக்கும் போதே என்னால் தாங்க முடியலை மீரா. இவளோட புத்தி ஏன் இப்படியெல்லாம் போகுது? விசாலாட்சி சிறு வயது முதலே சிறு பொறாமை குணம் கொண்டவர்தான். ஆனாலும் உடன் பிறந்தவர்கள் மீது பாசமும் அதிகம். தன் திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டாட்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, தனக்கு வேண்டிய நகை, பணம் அனைத்தையும் இவரே கேட்டு வாங்கி கொண்டுதான் திருமணம் செய்து கொண்டார். இருந்தும் கூட தன் தாய் வீட்டிற்கு வரும்போது எல்லாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பார். அவரின் பெற்றோர்களும் சகோதரர்களும் எதையும் வேண்டாம் என்று தட்டி கழித்தது கிடையாது. இன்று வரை அவர் ஆசைப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். ஆனால் இப்போது அவர் ஆசைப்படுவது அப்படி ஒன்றும் பணமோ நகையோ இல்லையே. தன் மகனின் வாழ்க்கை, அது அவனின் விருப்பம் இன்றி எப்படி அமைத்து தர முடியும் என்று எண்ணிய மகேந்திரன், அபியுடன் திருமணம் நடக்க வேண்டுமென்றால் ஷைலஜாவை திருமணம் செய்து கொள்ள அபி சம்மதிக்க வேண்டும் என்று கராராக கூறிவிட்டார். ஆனால் அபியோ மறுத்துவிட்டான். ஆகையால் வேறு வழியின்றி மகேந்திரனும் வேண்டாம் என கூறிவிட்டார். என்னதான் தங்கை மீது பாசம் இருந்தாலும் மகனின் விருப்பம் இன்றி செய்ய முடியாது அல்லவா? ஆனால் அதற்கு பழி தீர்க்கும் விதமாக விசாலாட்சி யாழினியிடம் இப்படி நடந்து கொண்டது அவரால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விசாலாட்சியையும் ஷைலஜாவையும் இந்த விஷயத்தின் மூலம் முற்றிலுமாக வெறுத்து விட்டார். மீரா, சரி விடுங்க, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஏன் இன்னைக்கு எதுவுமே பேசலை? மகேந்திரன், என்ன பேச சொல்கிற மீரா? இவங்க என்ன நல்ல காரியமாக செஞ்சுருக்காங்க? ஒரு அப்பாவி பொண்ணுக்கு எதிராக சதி பண்ணி இருக்காங்க. இதில் நான் யாருக்கு பேச? என் தங்கச்சி ஆச்சே என்று அவள் பண்ணுற தப்புக்கு எல்லாம் என்னால் துணை போக முடியாது. அவள் இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல மீரா. அதான் இவளுக்கு எல்லாம் அபிதான் சரின்னு அமைதியாக இருந்துட்டேன். மகேந்திரனின் மனநிலையை உணர்ந்த மீரா, சரிங்க, கவலைப்படாதீங்க. சீக்கிரமே அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மனசு மாறிடுவாங்க பாருங்க என்று சமாதான மொழிகளை கூறினார்.
தான் வருத்தப்பட்டால் மீராவும் வருத்தப்படுவார் என்று எண்ணிய மகேந்திரன், சரி விடு மீரா, அவளோட புத்தி அவ்வளவுதான். இனியும் திருந்தலைனா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்தில் நம்ம பையனோட வாழ்க்கை அவன் ஆசைப்பட்ட மாதிரி தான் அமைந்திருக்கு என்பது நமக்கு தெரிய வந்துடுச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீரா, ஆமாங்க, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஆசைப்பட்ட மாதிரி தான் அவன் வாழ்க்கை அமைந்திருக்கு. மகேந்திரன், அவனுக்கு மட்டுமா என்றார் மீராவை உற்று பார்த்து. ஏனெனில் யாழினியை முதலில் பார்த்துவிட்டு வந்ததும் மகேந்திரனிடம் மீரா யாழினியின் புராணம் தானே பாடிக்கொண்டிருந்தார். அப்படியே என்னை போலவே இருக்கா மகி. என்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்ல பொண்ணா வேற இருக்கா. மகேந்திரன், அப்போ நான் தான் குட்டி மீராவை பார்க்காமல் மிஸ் பண்ணிட்டேனா? மீரா, ஆமா மகி, நீங்களும் வந்திருக்கலாம். எனக்கு அவளை பார்த்ததும் இன்னொன்னும் தோணுச்சு என்று இழுத்தார். மகேந்திரன், எதுவா இருந்தாலும் சொல்லு மீரா. மீரா, அது நம்ம அபிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் என்றார் ஆர்வமாக. மகேந்திரன், நீ ஆசைப்பட்டுட்டல்ல, அப்போ பண்ணிட வேண்டியது தான். மீரா உள் இறங்கிய குரலில், அப்படியெல்லாம் பண்ண முடியாது மகி. அவ சின்ன பொண்ணா இருக்கா, இன்னும் ஸ்கூலிங் கூட முடிக்கல. அவளோட அக்காவுக்கு நம்ம அபியை பேசுகிறாங்க. மகேந்திரன், ஓ சரி, நீ என்ன சொன்ன? இதுக்கு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணுற? அபிக்கு இல்லைனா என்ன, ஆரியனுக்கு பேசலாம். மீரா, பேசலாம் என்று இழுத்தவர், எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்ததும் அபி ஞாபகம் தான் வந்துச்சு மகி. மகேந்திரன், என்ன மீரா சொல்கிற? சின்ன பொண்ணுன்னு சொல்கிற, அப்புறம் அபி ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிற. உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? நமக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதில்ல? அப்போ அபிக்கு கட்டினால் என்ன, ஆரியனுக்கு கட்டினால் என்ன, எல்லாம் நம்ம மருமகள் தானே. மீரா அரை மனதுடன், சரி பார்க்கலாம் மகி, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நேரில் பேசிக்கலாம். அன்றைய நாளின் நினைவில் இருவரும் சிரிக்க, மீரா, சரி சரி, எனக்கும் ஆசைதான், யார் இல்லைன்னு சொன்னா? எப்படியோ நானும் என் பையனும் ஆசைப்பட்ட மாதிரி யாழினி எங்கள் வீட்டு மருமகளாக வந்துட்டா. இப்போ அபிக்கும் இதில் முழு சம்மதம்னு தெரிஞ்சதும் இன்னும் எனக்கு திருப்தியாக இருக்கு மகி. இப்படி அனைவரின் மனநிலையும் மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க, அபியின் அறையிலோ யாழினி தன் கைகளை கட்டிக்கொண்டு ஒற்றை கையின் ஆள்காட்டி விரலை வாயின் மீது வைத்தவாறு நின்று கொண்டிருந்தாள். அபிமன்யு தன் சிரிப்பை கடினப்பட்டு கட்டுப்படுத்தியவாறு, என்ன இது என்றான். யாழினி வாயை திறக்காமல் தலையை ஆட்டி ஆட்டி ஏதோ சைகை செய்தாள். அபிமன்யு சலிப்பாக, ஒன்றும் புரியல, வாயை திறந்து சொல்லு. தன் வாயின் மீது வைத்திருந்த விரலை எடுத்தவள், நீங்கள் தானே மாமா ஷட்டப்னு கத்துனீங்க என்றாள் மெதுவாக. அபி, ஷட்டப்னு சொன்னா இப்படி தான் கை கட்டி வாய் மேலே விரல் வைக்கணுமா என்றான் கேள்வியாக. யாழினி, எங்கள் ஸ்கூலில் எல்லாம் இப்படி தான் பண்ணுவோம். அபிமன்யு மனதிற்குள், இன்னும் ஸ்கூல் படிக்கிற மென்டாலிட்டியிலேயே இருக்கா. இவளை எப்படி தான் மாற்ற போகிறோமோ. எவ்வளவு முயன்றும் அவனால் யாழினியிடம் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை. சரி, இங்கே வந்து உட்காரு என்று தன் அருகில் அவளை அமரச் செய்தவன், இப்போ சொல்லு, யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? யாழினிக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அபிமன்யு, அட்லீஸ்ட் என்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல. யாழினி, சொல்லணும்னு தான் நினச்சேன், உங்களை பார்க்கவே முடியலை. அபிமன்யு, நேரில் சொல்லலைன்னா என்ன, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. யாழினி, வேலை செய்யவே டைம் கரெக்டாக போயிடுது. உங்கள் அத்தை வேற நான் சரியாக வேலை பார்க்குறேனான்னு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஹாலில் இருந்து லேண்ட்லைன் ஃபோனில் பேச முடியலை. அப்போதுதான் அபிமன்யுவிற்கு உரைத்தது, யாழினிக்கு இன்னும் தான் செல்ஃபோன் வாங்கி தரவில்லை என்று. செல்ஃபோன் இருந்தால் தேவையில்லாமல் அவள் அடிக்கடி அவளின் வீட்டிற்கு ஃபோன் செய்து பேசுவாள். அவர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும் என்று எண்ணியவன் இப்போதைக்கு யாழினிக்கு ஃபோன் தேவையில்லை என்று முடிவு செய்திருந்தான். ஆனால் பின்னாளில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அபிமன்யு, சரி, அவங்க எல்லாம் உன் மேலே பொய் பழி சொல்கிறாங்க, நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு நிற்கிற. ஏன் அவங்கக்கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு உன்னால் ஃபைட் பண்ண முடியாதா? யாழினி, நான் எடுக்கலைன்னு சொன்னேன், அவங்க நம்பலை. அபிமன்யு, அதுக்காக மூளையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அழுதா எல்லாம் தானாக சரியாக போயிடுமா? உன் மேலே தப்பு இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்காமல் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி. யாழினி நகையை காணும் என்றதும் எல்லாரும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அழுகை வந்துடுச்சு. அபிமன்யு, அழுவதை தவிர உனக்கு வேற ஒன்றுமே தெரியாதா? யாழினிக்கு மீண்டும் கண்களில் கண்ணீர் வெளிவர ஆரம்பிக்க, நான் தான் எந்த தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் என்னை திட்டுறீங்க என்றாள் அழுகையினோடு. அபிமன்யு, எப்போவுமே யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு நாம தான் ஃபைட் பண்ணணும், புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் நான் வந்து காப்பாற்றுவேன்னு நினைக்காத.
உன் மேலே தப்பே இல்லைன்னா எதிர்த்து தைரியமாக பேசணும். கோழை மாதிரி அழக்கூடாது. அவன் கூறிய அனைத்தையும் சரி என்னும் விதமாக தலையை ஆட்டி ஆட்டி கேட்டவள், அப்போ இனிமே வேற ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்றாள் பரிதவிப்பாக. இவ்வளவு நேரம் நான் பேசின எல்லாத்தையும் இப்படி ஒரே கேள்வியில் ஆஃப் பண்ணிட்டாளே என்று எண்ணியவன், பண்றேன், உனக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண போறேன், இப்போ தூங்கலாமா? மறுநாள் காலை விடிந்ததும் மரகதம் பாட்டி ஊருக்கு கிளம்புவதற்காக அனைத்து துணிமணிகளையும் எடுத்து வைத்துவிட்டு தயாராக இருந்தார். யாழினி, என்ன பாட்டி, எங்க கிளம்பிட்ட? நம்ம ஊருக்கு போறோமா என்றால் ஆர்வமாக. மரகதம், நம்ம ஊருக்கு போகல யாழினி, நான் தான் ஊருக்கு போக போறேன் என்றார் சிரித்த முகமாக. அவரின் பதில் யாழினிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்க, என்ன பாட்டி சொல்ற? என் கூடவே இருப்பேன்னு சொன்ன, இப்போ கிளம்புறேன்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு என்று படபடவென பேசினாள். மரகதம், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்னை உன் புருஷன் கூட சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அதான் இப்போ நீயும் உன் புருஷனும் ராசி ஆயிட்டீங்களே, இனிமே எனக்கு இங்கே என்ன வேலை? யாழினி, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நேற்று கூட நான் திட்டு வாங்கினேன் தெரியுமா? மரகதம், திட்டு வாங்குற மாதிரி என்ன பண்ண? யாழினி, நான் எதுவுமே பண்ணலை பாட்டி, நேற்று இவங்க எல்லாம் பேசுனதுக்கு நான் அழுதேன்ல, அதுக்கு தான். ஏன் அழுத? அவங்கக்கிட்ட சண்டை போட வேண்டியது தானேன்னு சொல்லி திட்டினார். மரகதம், மாப்பிள்ளை சொல்கிறது சரிதானே, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு மூக்கை உறிஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தா ஆயிடுச்சா? உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நீ தான் போராடணும். யாழினி, ப்ளீஸ் பாட்டி, போகாத, என்னால் தனியாக இருக்க முடியாது. நீ இருக்கியேன்னு தான் நானே இங்கே இருக்கேன். இப்போ நீயும் போயிட்டா நான் மட்டும் தனியாக இருக்கணுமா? மரகதம், கிறுக்கி மாதிரி பேசாத யாழினி, மாப்பிள்ளை உன் மேலே எவ்வளவு பாசமாக இருக்காருன்னு உனக்கு இன்னுமா புரியலை? அவர் உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். யாழினி, சும்மா சும்மா இதையே சொல்லாத பாட்டி, விரும்பி இருந்து ஐ லவ் யூலாம் சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே என்றாள் வெகுளியாக. யாழினியின் தலையில் தட்டிய மரகதம் பாட்டி, நல்லா சினிமா பார்த்து பார்த்து கெட்டு போயிருக்க. ஐ லவ் யூ சொன்னாதான் விரும்புகிறாங்கன்னு அர்த்தமா? நேற்று அவர் பேசுனதை நீ கவனிக்கலையா? உன்னை பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவரே அவர் வாயால் சொன்னார். இதுக்கு மேலே வேற என்னடி வேணும் உனக்கு? உன்கிட்ட வேற வந்து தனியாக சொல்லுவாரா? யாழினி, சரி பாட்டி, பிடிச்சு கல்யாணம் பண்ணதாகவே இருக்கட்டும். அதுக்காக மறுநாளே நீ பொட்டி கட்டிக்கிட்டு ஊருக்கு போகிறேன்னு ரெடியாக நிற்பியா? நானும் ஊருக்கு வரேன் பாட்டி, எனக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஊருக்கு வந்து கொஞ்சம் நாள் உங்கள் கூட இருந்துட்டு வரேன். மரகதம், மாப்பிள்ளை கிட்ட உன்னை அன்னைக்கே கேட்க சொன்னேன்ல, கேட்டியா இல்லையா? யாழினி, ஐயோ மறந்தே போச்சு பாட்டி, அதுக்குள்ளே தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சா? இதில் அதை மறந்துட்டேன். நான் இப்போவே அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போகலாம், சரியா என்று அறையை நோக்கி ஓடினாள். மரகதம், சரி, ஆனால் மாப்பிள்ளை ஒத்துக்கலைன்னா அவர்கிட்ட சண்டை எதுவும் போடக்கூடாது. அதில் பாட்டியை நோக்கி திரும்பியவள், ஆமாம், சண்டை போட்டுட்டாலும் ஏற்கனவே நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன், இதில் சண்டை வேற போடணுமா என்று முணங்கினாள். மரகதம் பாட்டி, என்னடி முணங்குற? யாழினி, ஒன்றுமில்ல பாட்டி, கேட்டுட்டு வரேன் என்றவள் ஓடிவிட்டாள். அங்கே அபிமன்யு அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான். கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து கொண்டிருந்தவனுக்கு பின்னால் கைகளை பிசைந்தபடி நின்றிருந்த யாழினியின் பிம்பம் கண்ணாடியில் தெரிய, கண்ணாடியினோடு என்ன என்பது போல் கேட்டான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் யாழினி. திரும்பி நேருக்கு நேராக அவளை பார்த்தவன், என்ன சொல்லு? யாழினி, பாட்டி ஊருக்கு போறாங்களாம் என்று இழுத்தாள். அபிமன்யு சோ என்று கேள்வியாக பார்த்தான். யாழினி, நானும் பாட்டி கூட ஊருக்கு போயிட்டு வரவா என்று பயந்தபடிதான் கேட்டாள். அபிமன்யு, நானும் வரேன். அபிமன்யுவின் மனதிற்குள் என்ன இருக்கிறது? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.